தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா GSM SMS ரிசீவ் LD ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ் LCD அண்டு GSM ஸ்டேட்டஸ் சென்ட். ஓகே, ஒரு GSM மூலமாக ஒரு LD ஆன் பண்ணிட்டு அந்த LD ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் என்ன பண்ணோம், ஒரு GSM மூலமாக மறுபடியும் ஒரு SMS சென்ட் பண்ணோம். அந்த டாஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் டாஸ்க்காக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RFID டேட்டாவை நம்பரை என்ன பண்ணுவோம், நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க கார்டு நம்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு கார்டுக்கான நேம் என்னான்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து முனியப்பன் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு காலேஜ் ஸ்கூலில் என்ன பண்ணலாம், ஒரு RFID கொடுக்கலாம். ஓகே, ஐடி கார்டு தரலாம். அப்போ அந்த RFID தான் என்ன இருக்கும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான் உள்ள இன்புட்டாக இருக்கும். ஓகே, அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ணிவிட்டு ஓகே இந்த கார்டுக்கான நேம் வந்து முனியப்பன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அப்போ அந்த கார்டோட நேமுக்கு நம்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நேம் என்ன அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணணும், ஒரு SMSஸாக சென்ட் பண்ணணும். ஓகே, அப்போது அதான் அந்த டாஸ்க்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ENQURIES. ஓகே, LCDக்கான லைப்ரரிஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணிட்டேன், என்ட்டு கவுண்டு ஈக்குவல் டு 0, A ஈக்குவல் டு 0, B ஈக்குவல் டு 0, C ஈக்குவல் டு 0 கேப்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டேன் சீரியலில் வந்து நான் இப்போ ரீட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம சிங்கிள் கார்டு மட்டும் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறனா வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சிங்கிள் வீடியோஸ்க்கான டாஸ்க்கும் ப்ளஸ் மல்டிபிள் கார்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஒரே கோடிங் தான். ஓகே, அதில் வந்து சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணோம். அந்த கோடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு மல்டி கார்டை வந்து ரீட் பண்ணணும் அதுக்கான கோடிங் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டாஸ்க் என்னவோ அதை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணேன், RFID 50. அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணோம், அறையில் வந்து 50 டிஜிட்ஸை மட்டும் ரீட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுங்க, வாய்டு RFID ரீடர். RFID ரீடர்னு என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் ரைட் அப் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்டு GSM சென்ட் 1. ஓகே, வாய்டு GSM சென்ட் 1 ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், எகைன் நான் கோடிங்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். GSM சென்ட் 1 ஃபங்க்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ப்ரீவியஸாக 2 டாஸ்க் சொன்னப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ வாய்டு செட்டப்பு LCD பிகின் 16,2 LCD.clear serial.printல 9600 LCD.set cursor 0,0 எனக்கு என்ன பண்ணணும், வெல்கம்னு பில் பண்ணேன். ஆனால் டிலேயில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணிட்டேன், RFID ரீடர். ஓகே, RFID ரீடர் அப்படின்னு என்ன பண்ணுங்க, நம்ம RFID ரீடர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுங்க. ஓகே, அந்த டபுள் ஸ்டார்ஸ் போட்டாமல் என்ன அர்த்தம், இந்த 2 லைனும் இக்னோர் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ அந்த 2 லைன் இக்னோர் பண்ணு. இப்போ அந்த இக்னோர் பண்ண லைன் என்ன பண்ணுங்க, நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க, இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. RFID ரீடர் ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கே உள்ள வந்துட்டேன். இப்போ RFID ரீடர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க, ஷோ யுவர் கார்டு. அப்போ ஷோ யுவர் கார்டுன்னு கொடுத்துட்டு கீழே தான் பண்ணுங்க, B ஈக்குவல் டு 1 while of serial.available greater than 0. அப்போ சீரியலில் ரிசீவ் பண்ணுற டேட்டா என்ன ஆகணும், 1ஓட அதிகமாக இருக்கணும். ஓகே, இப்போ 1ஓட அதிகமாகவோ இல்லை 0ஓட அதிகமாகவோ இருக்கணும். ஏன்னா 0ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு டேட்டா வருதுன்னு தானே அர்த்தம். அப்போ ஏதாவது டேட்டா வந்துச்சு அப்படின்னா உள்ளே வான்னு சொல்லியிருக்கேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, if serial.available greater than 0 and B ஈக்குவல் டு 1. ஏன்னா சீரியல் அவைலபிளில் டேட்டா வந்து வந்துருச்சு, வந்தோடனே 1ஓட அதிகமாக இருக்குது. அப்போ பிங்கிற வேரியபிளும் 1 இருக்குது. ஏன் அந்த பிங்கிற வேரியபிள் நான் 1 பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு டேட்டா எடுத்துட்டு அந்த டேட்டாலாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க இடத்துல எனக்கு என்ன ஆகும், மறுபடியும் நியூ டேட்டா வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த லூப்பு தானே வரும், மற்ற ஃபங்க்ஷன் ரன் ஆகாதில்ல. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டம்மி வேரியபிள்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ B ஈக்குவல் டு 0 C ஈக்குவல் டு 1 பண்ணிட்டான். அப்போ C ஈக்குவல் டு 1 என்ன ஆகும், இங்கே வந்து கவுண்ட் பண்ணும். இப்போ C ஈக்குவல் டு 1 அண்டு கவுண்டு லெஸ் தென் ஈக்குவல் டு 12 டிஜிட்டோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், RFID கவுண்டை வந்து ரீட் பண்ணு, RFID கவுண்டில் வந்து ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறத அது போட்டிருக்கேன். அப்போ சீரியல்.ரீட் பண்ணுமா, ரீட் பண்ணிட்டு கவுண்ட் ஒவ்வொன்றா என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதான் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, ஏன்னா சீரியல்லேருந்து என்ன ஆகும், டேட்டா வந்து மல்டிபிள் டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு டைம் இங்கே அவைலபிள் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், சிங்கிற வேரியபிள் 1 பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகும், பிங்கிற வேரியபிள் 0 ஆயிடுச்சு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்காக வந்து போடுது. அடுத்து கவுண்ட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 12. ஏன்னா 11 டிஜிட் 12 டிஜிட் வந்து இங்கே வந்த உடனே என்ன ஆயிரும், இது வந்து அரேயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், கவுண்டோட வேல்யூ 12ஓட அதிகமாக இருக்கும், இல்லை 12ஆகவும் இருக்கலாம். ஓகே, அப்போ எங்கே என்ன பண்ணுங்க, B ஈக்குவல் டு 0 if ஓப்பன் பண்ண திஸ் RFID of 1. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு 1 2 3ன்னு நான் டைப் பண்ணுறேன். அப்போது கீழே இருக்கிறது எல்லாமே அரேயில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ, மேலே இருக்கிறது எல்லாமே இண்டெக்ஸோட வேல்யூ. ஓகே, அப்போ 1வது பிளேஸ் 0th பிளேஸில் என்ன பிரிண்ட் ஆகுது, 1ன்னு பிரிண்ட் ஆகுது. 1வது பிளேஸில் என்னன்னு பிரிண்ட் ஆகுது, 2ன்னு பிரிண்ட் ஆகுது.
ஓகே, அப்போ அதான் என்ன பண்ணுங்க, RFID ஆஃப் 1ல் 2 இருக்கான்னு செக் பண்ணுறது. ஏன்னா சீரியல் வருது எல்லாமே கேரக்டர். இப்போ அதுக்கு அப்படி போடுறேன். அடுத்து என்ன பண்ணுங்கள், 7th பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 8 அப்படிங்கிற டேட்டா வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ அந்த 8 அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணுங்கள், சீரியல் RFID ஆஃப் 7 ஈக்குவல் டு 8 அப்படின்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0 LCD.clear LCD.set cursor 0,0ல் LCD.print RFID. RFIDயில் என்ன டேட்டா வந்திருக்கோ அதை என்ன பண்ணுவேன், அப்படியே RFIDயில் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். LCD.set cursor 0,1ல் பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், செகண்ட் ரோவை நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ LCD.printல ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு GSM send 1ங்கிற ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருக்கேன். அது கீழே வந்து ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது. ஓகே, அப்போ வாய்ட் GSM send 1ங்கிற ஃபங்க்ஷனில் LC.clear sending SMS 1 AT இந்த கமாண்ட்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்னது தான். ஓகே, அதில் இந்த இஷ்யூ இல்லை. ATCNMI. ஓகே, இந்த CNMIங்கிறது உங்களுக்கு புதிய கமாண்டாக இருக்கும். ஓகே, இந்த ATங்கிற கமாண்ட் பார்த்துருப்பீங்க. சிம் கார்டு ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். AT + CMGF அப்படின்னா சிம் கார்டு வந்து ரெடியாக இருக்கா இல்லை இங்கே போட்டிருக்கேன், அது வந்து கிடையாது. இந்த கமாண்ட் எதுக்காக அப்படின்னா டெஸ்ட் மோட் எனேபிள். ஓகே, அது இங்கே இப்போ டைப் பண்ணிடுறேன் பாருங்கள். டெஸ்ட் மோட் எனேபிள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்டர் நியூ லைன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா AT + CNMI 2,2,0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டரப்ட் எனேபிள். ஓகே, ஏன் நம்ம யூஸ் பண்ணுற மோடத்தில் வந்து இன்டரப்ட் வந்து நம்ம எனேபிள் பண்ணிடலாம். அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இன்டரப்ட் எனேபிள். அப்போ இன்டரப்ட் எனேபிள். ஓகே, அடுத்து என்டர் நியூ லைன். SMS send ஃபங்க்ஷனுக்கு AT + CMGS டபுள் கோர்ஸில் 638585 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன், serial.print டபுள் கோர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நேம் வந்து serial.print இதெல்லாம் கொடுத்துட்டேன். அடுத்து serial.printல ப்ராஜெக்ட் பேக்கர் நேமை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன், நேமுக்கு கீழே RFID serial.print RFID அப்படியே நம்பரையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி SMS சென்ட் பண்ணுறேன். அடுத்து Ctrl+Z 26 அப்படின்னா Ctrl+Z சென்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த கோடிங் என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சை போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்துறேன். அந்த கோடிங் எல்லாமே என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஷோ பண்ணி அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு நான் அந்த இஷ்யூஸை வந்து நான் உங்களுக்கு சால்வ் அவுட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் எல்லாமே நான் ப்ரீவியஸாக போட்டுருக்கேன். உங்களுக்கு சிமுலேஷன் ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சிமுலேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து RFID ரீடர்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சீரியல் யூஸ் பண்ணி அடுத்து GSM. ஏன்னா இங்கே GSMலேருந்து இங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணால் இங்கே என்ன ஆகலை, இங்கே ரிசீவ் ஆக போகிறது கிடையாது. அதே மாதிரி RFIDலேருந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதை நான் இங்கே ரிசீவ் பண்ணுறேன். அதே மாதிரி மைக்ரோவேவ் ட்ரான்ஸ்மிட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன், நான் GSMனால் ரிசீவ் பண்ணுறேன். இந்த 2 ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஐசியாக டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 71 இதை ப்ரீவியஸாக பார்த்த கோடிங் வந்து 73 _71 போட்டிருப்போம். ஓகே, ஆனால் அதுதான் 71. இது வந்து 72 நம்பர் மாற்றி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஐசியில் வந்து கோடிங் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து சிமுலேஷனை அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா RFID ரீடருக்கான இன்புட் டெர்மினல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா GSMக்கான இன்புட் டெர்மினல். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், RFID டெர்மினலில் என்ன பண்ணணும், ஷோ யுவர் கார்டுன்னு காமிக்கலாம். இப்போ வந்து என் கார்டோட நம்பர் நான் டைப் பண்ணேன். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2 அப்போ என்ன ஆச்சு, 12 டிஜிட் வந்த உடனே நமக்கு கார்டு நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிச்சா. அடுத்து என்ன பண்ணிப்பேன், 3 செகண்ட்ஸ் ஆனால் வெயிட் பண்ண சொல்லிட்டு GSMல சென்ட் பண்ண சொல்லியிருப்பேன். SMS சென்ட் பண்ண சொன்னால SMS சென்ட் பண்ண மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே 3 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிலேயாக இருக்கும் சிமுலேஷனில். ஆனால் ரியல் டைம் ஹார்ட்வேரில் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் டிலே வந்து வேரி பண்ண வேண்டாம். இல்லை உங்களுக்கு வந்து டிலே வந்து நான் சிமுலேஷனில் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா டிலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கொஞ்சம் தூரம் குறைச்சிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ 3 செகண்ட்ஸ் நான் கொடுத்தலாம், நீங்கள் 3 செகண்ட்ஸ்க்கு போல என்ன பண்ணலாம், 2 செகண்ட்ஸோட கொடுத்துங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்டிங் SMS 1 வந்துருச்சா. இப்போ அந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா 18 கமெண்ட் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். GSM அப்படிங்கிற விண்டோவில் 80 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, இதில் எந்த விஷயமே இருக்காது உங்களுக்கு. இப்போ AT + CMGF = 1. ஓகே, ஏன்னா இது எவ்ரி டைம் வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய GSM வந்து
இன்டரப்ட்டை எனேபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கம்பல்சரி எஸ்எம்எஸ் கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து ஜிஎஸ்எம் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும், இன்டரப்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறது, இந்த கமாண்டை வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணுறது. AT+CMGS அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டென்ட் வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ராஜெக்ட் பேக்கர். அதுக்கப்புறம் தான் RFID நம்பர் டைப் பண்ணியிருப்பேன். ஓகே, ப்ராஜெக்ட் பேக்கர்னே டைப் ஆகிடுச்சு. அடுத்து கார்டோட நம்பர் பிரிண்ட் ஆகும். 01 12 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிடுச்சா? அடுத்து எனக்கு என்ன ஆகிடும், எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணி விட்டு கம்ப்ளீட்னு வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், ஷோ யுவர் கார்டுன்னு காமிக்கும். இப்போ இந்த ஒரு கார்டை வச்சு தான் நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு மல்டிபிள் கார்டை வந்து எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கோடிங்கை நான் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஷோ யுவர் கார்டுன்னு வருதா? இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு கார்டை வந்து டைப் பண்ணோம்ல. இப்போ நீங்கள் அதே லைனில் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா அப்படியே பிரிண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே RFID ரீடர்னு ஒரு விண்டோக்குள்ள அதில் வச்சு கிளிக் பண்ணிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த லைனுக்கு வந்தோம். இப்போ என்ன பண்ணுறேன், நம்பர் வந்து நான் மாற்றி டைப் பண்ணுறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், 1வது பிளேஸில் இருக்கிறது 8வது பிளேஸில் இருக்கிறதே மாற்றக்கூடாது. அப்போது 1வது பிளேஸில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 5. அடுத்து என்ன பண்ணுறேன், 1ன்னு நம்ம சொல்லிப்போமா. ஏன்னா 0th காலம்லேருந்து என்ன ஆகும், 1ன்னு பிரிண்ட் ஆகும். 2வது காலம்லேருந்து என்ன ஆகும், 2ன்னு பிரிண்ட் ஆகும். 1வது காலம்லேருந்து 2ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ 2. அடுத்து என்ன பண்ணுறேன், வேறு நம்பர் மாற்றுறேன். இப்போது 6 5 இப்பெல்லாம் போட்டு அடுத்து 8ன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து கரெக்டாக 8 போடுறேன். அடுத்து வந்து வேறு நம்பர். ஓகே, இப்போ டைப் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், நம்பர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து நான் நம்பர் டைப் பண்ணல, என்ன பண்ணிட்டேன், மாற்றி டைப் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன ஆகலை, எனக்கு வந்து இது கரெக்டாக பிரிண்ட் ஆகலை. ஓகே, இப்போ நான் எகெயின் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி அப்படின்னா அந்த கோடிங் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த கோடிங் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா என்ன ஆகும், டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவோட லென்த்து. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கோடிங் ஒர்க் ஆகா இல்லைன்னு செக் பண்ணிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.